கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? பெண்மகள் சம்பந்தமாக. நான் பேசுறது உங்களுக்கு கேட்க இல்லையா? பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஒரு ஆள் இருக்கு. புரியாமல் இருக்கீங்களா? கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வா. இன்னொரு ஆளும் வருது பாருங்க. இன்னொருத்தர் கால் வந்துட்டா. மதுரையில் நான் வேல்ட கேட்கல, மதுரையை தான் கேட்க. வேல்ட கேட்கல. வாப்பா, என்னப்பா செய்யணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. காத்துக்குள்ள ஒரே சத்தமாக கேட்க எனக்கு. கடுவா சத்தம் போடுதான் உன் பொண்டாட்டி. நீ போடா, உன் கூட இருந்து என்ன வைத்த கண்டேன், தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் காதில், என் காதில் விழுதுடா. கேட்க முடியலடா எனக்கு. அவள் அப்போ உன்னை வந்து சேர்ந்து தான் ஆகணுமா? கண்டிப்பாக வேணுமோ? எதுக்கு வேணும்? வேற ஒரு காரணத்தை மனசுக்குள்ள வச்சுருக்க. காலில் வந்துட்டு வா. அதுதான் எதுக்கு வேணும்னு நான் கேட்டேன். ஐயா, வா 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 வா. உன் குடும்ப தெய்வத்தை போய் கேட்டேன்டா. அந்த தெய்வத்தையே உன் பக்கத்தில் உதவி செய்ய விடாமல் மாற்றி வச்சுருக்காங்க. புரியுதா? இப்போ உன் மனைவியுடைய மனத்தை மாற்றி உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தால் போதும்லாம். கண்ணை மூடி என்னையை மட்டும் தியானம்னு பார்ப்போம். இந்தா, அவள் வந்த பிறகு சேர்த்து நீங்கள் 2 பேரும் ஒன்று போல என் கோயிலுக்கு வாங்க. இந்தா, ஜெயிச்சு சந்தோஷமாக வருவேடா. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு மண்ணு மனை சம்பந்தமாக பிரச்சனை உடையது யார்? என்னப்பா மண்ணு மனை? வீடு என்னாச்சு? சொந்தமாக வீடு வேணும். கால் வந்துட்டு வா. டம்ளர் தான், டம்ளர் தான், டம்ளர் தான். இன்னொரு தரம் டம்ளர் தான், டம்ளர் தான், டம்ளர் தான். ஏப்பா, உங்கள் ஏரியாவில் மேளக்காரங்க எங்கேயும் இருக்காங்களா? என்ன மேளம்? இந்த தப்பட்டை மேளமா? சத்தம் கேட்க கடப்படா கடப்படா கடப்படான்னு இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. கடப்படா கடப்படான்னு சத்தம் கேட்கு. தம்பு தான், தம்பு தான், தம்பு தான். இப்போ தங்குறதுக்கு நிலையான வீடு இல்லையே. வீணான மனக்குழப்பத்தில் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்த காலி பண்ணணுங்கிற நிலைமை இப்போ வந்து சேர்ந்துருக்கு. அதனால் நான் எங்கே போய் இருப்பேன் கருப்பசாமி? அந்த வயசும் இல்லை, வாலிபமும் இல்லை, உழைக்கக்கூடிய சக்தியும் இல்லை. யாரை நம்பி இந்த புலகத்தில் கழிக்கிறது? எல்லாரும் ஏமாத்துறாங்க. நீ ஏமாத்திராதப்பா, என்ன வாழ வச்சிருப்பா அப்படின்னு கேட்க வந்தியான். கால் வந்துட்டுவான். பிள்ளைகளுடைய மனசு எப்படி இருக்கு பார்த்தியா? இந்தாப்பா, மார்ச் மாதத்தில் உனக்கு சொந்தமாக அரசாங்கத்தால் ஒரு வீடு கிடைக்கும்டா. நல்லாரு, வெற்றி உண்டு. 2 நண்பர்கள் உதவுவாங்க. என் அருளால் அது கிடைக்கும். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? யாரம்மா? இடம் சம்பந்தமாக யாருக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இடம் கோர்ட்டுக்கு எதுவும் போயிருக்கா? கோர்ட்டுக்கு போயிருக்கா? உங்களுக்கு கோர்ட்டுக்கு போனவங்க முதல்ல அவங்க. உன் இடம் கோர்ட்டுக்கு போயிருக்கா? நில்லு நில்லு. கோர்ட்டுக்கு போயிருக்கா? டாக்குமெண்ட் எங்கே வச்சுருக்கீங்க? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் எங்கே போங்க. நீதிமன்றத்துக்கு போனதை பார்ப்போம். இந்தியன் பீனல் கோட் 1860, இந்தியன் பீனல் கோட் 1860. முதல் தகவல் உட்காருங்க.
எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, இது சக்ஸஸ் ஆயிரும், உங்கள் பொருள் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த முறை உங்களுக்கு கிடச்சிரும், ஆள் கிடச்சிரும், வாங்கி தந்துடுவாங்க. வருத்தப்பட மாட்டீங்களா? எடுத்தது அடுத்தவங்க கிடையாது. இப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? வெளியே காட்டிடக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மண்டையை நான் திருப்பி உங்கள்கிட்ட நகையை தர வைக்கேன். ஓகே, கால் வந்துட்டு அவசியம் இல்லை. சம்மந்தப்படாத ஒருத்தன் இதில் புகுந்து குழப்பம் பண்ணியிருக்கான். புரியுதா? நீதிமன்றத்தில் போய் ஆவணத்தை எடுத்து பார்த்தேன். ஆனால் உங்கள் பேரில் எல்லா ரெக்கார்ட்ஸுமே தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க புதிய ரெக்கார்ட்ஸை காட்டி ஒரு வக்கீல் வச்சு புட்டப் பண்ணியிருக்கிறான். இதுதான் உண்மை. அதனால் உங்கள் பக்கத்தில் நியாயமாக அதை தீர்ப்பளிச்சு தந்தால் போதும்ல. இந்த வெற்றியாக்கி தரேன். ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்து மேலே 100 புள்ளி விழுந்திருக்கு. அதையும் போய் திருப்பி பார்க்கும் பொழுது அதுலேயும் உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்டதாகத்தான் அந்த சொத்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதனுடைய தலைமை ஆவணத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உரிமை உண்டுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அதனால் நான் வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு வரலாம். தெரியும். தனியை பார்த்துட்டு போங்க. என்ன வெற்றியாகி தரேன். தனியை பார்த்துட்டு போங்க. 3:30க்கு பாருங்கள். இந்தா எவ்வளோ பெரிய பாவ செயலை செஞ்சுருக்கு. தனி என்னையை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? வேற என்ன கேட்கணும்? என்ன விஷயம்? அப்படியா? வேலை விஷயமாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்தேனா இல்லையான்னு தெரியவில்லையே. கால் விட்டு வா. தம்பி, உள்ளம் சரியாக போகலையே. அங்கே நல்ல மன நிறைவாக கும்பிடு பார்ப்போம். வா. பணச்செலவு நஷ்டமாயிடுதுங்கிறது உண்மை. அது ஏமாற்றமா அல்லது அந்த வேலை எனக்கு நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குழப்பமும் இருக்குது. ஆனால் வயதும் வரம்பு மீறிய பிறகும் நான் தேட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். உண்மையிலே என் விதி இப்படித்தானா? அதுக்கு மாற்று ஏற்பாடு உண்டா? அப்படி இல்லைன்னா சொந்தமாக பிஸ்னஸ் எது நடத்தி ஜெயிக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. இப்போதைக்கு பிஸ்னஸ் நடத்தக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. இந்த வருஷத்தில் 6வது மாதத்துக்கு உட்பட ஒரு வேலை உனக்கு வாங்கி தரேன். அதில் பணச்செலவே இல்லாமல் வாங்கி தரேன். ஜெயிக்கிறேன். போ, நல்லா இருக்கு. புண்ணியமாக இருப்படா. சாப்பிட்டு போண்டா தம்பி. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கரூர் எல்லை. கரூர் கரூர். அப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க. தொழிலை பற்றி கேட்க வந்தது. வந்து உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நாளாக உன் வீட்டுக்குள்ளே நான் தான் மன நிறைவாக இருக்கேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனத்தாகம் இருந்து உங்களுடைய நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்க அப்பப்போ. அதெல்லாம் வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்துடுவேன். தொழிலில் பண நஷ்டமும் நிறைய மனவேதனைகளும் நடந்து சில குழப்பமான நிலைகள் தோன்றியிருக்கு. அவைகளெல்லாம் நீக்கி நிவாரணமாக வாழ வச்சா போதும்ல.
வேறு என்னப்பா வேணும்? யார்? கண்ணமுடுப்பா. இந்த மாதம் பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றியாக்கி தரேன். கூட வர என்னையை கூப்பிட்டுக்கா, மனசுக்குள்ளே வருவேன். வேறு என்ன வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு வந்து உடனே சரியாகி போகலாம், பக்கத்தில் வரலாம். இந்த கனியும் இந்த பணத்தையும் கொண்டு அங்கே வைப்பா, பெருகிறோம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆமாம், வந்துடும், ஏன் கவலை. கர்மசாமிக்கு பாப்பா கண்ண மூடுறா பார்க்கட்டும். அடே அப்பா, இன்னொரு தினம் கண்ணு விட்டுவா. பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உள்ளுக்கு போய் ஒரு டேர்னிங்கில் பழைய காலத்தை சார்ந்த ஒரு கோயில் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தேன் ஒரு கிரவுண்டும் கொஞ்சம் பள்ளத்தாக்குகளும் கிடக்கு. சரிண்ணா, உன் ஊர் எல்லைக்குலேருந்து இடது பக்கமாக போய் ஒரு டேர்னிங்கில் கால் வந்துட்டு வா. அவன் வீட்டு பக்கம் பார்க்கான், நான் எல்லையை பார்க்கேன். நான் என்னத்தை சொல்ல, வா. 2.25 ஆண்டுகள் உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகவும் அவசியமற்ற கடனும் பிரத்தியாருக்காக மாட்டிக்கிட்ட கடனும் உன்னை இப்போ துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதில் சட்டப்படி இடைஞ்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த கடனை தீர்க்க வழிவகுத்து தரேன். பிரத்தியார்கிட்ட தலைகுனியாமல் உன்னை காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? ஐயா, அவனுக்கு பௌர்ணமிக்கு வந்து அவனுக்கு உத்தரவு வாங்கிக்காப்பா. அதான் நல்லா மாற்றி தரேன், ஜெயிச்சுருவேன். போய்ட்டு வா. இல்லை, 2 தடவை வாங்குதே, கண்டிப்பாக வரணும். ஆமாம். கர்மசாமிக்கு வாழ்க்கை தகுந்தமாக கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி, என்னடா வாழ்க்கை? அவன் எங்கே இருக்கா? நீ எங்கே இருக்க? ஏன் நீ அங்கே போகல? கால் வந்துட்டு வா. தம்பியோ, இன்னொரு தரம் காலில் வந்துருக்காங்க. தாத்தா தானே, கும்பிடுதில்ல. மாறும். வா. பிரிஞ்சு போயிருமோன்னு பயப்படுதியா? இப்போ நிரந்தரமாக வேணுமா வேண்டாமா? முடிவு எடுத்துட்டியா? கண்ணை மூடு. நான் சொன்னால் எதுவும் வருத்தப்படுவியா? நீ இல்லாட்ட எனக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்களே. போடா இருந்தால கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. போய்ட்டு வா. கூரையில் சோறப்பட்ட 1000 காக்கா. புரியுதா புரியலையா? ஏன்னா சாதத்தை அள்ளி கூரையில் போட்டோம்னா எத்தனை காக்காடா சாப்பிடும்? பானைக்குள்ளே இருந்தால் இப்போ கூரையில் போட்ட சாதம் அது. புரியுதா? இப்போ புரிஞ்சுக்கிடுவியே. கால் வந்துட்டு வா. வர்றாண்டா, வா என் செல்லம். மனம் திருந்தி வாரம்னு சொல்லுதாள, என்ன செய்வோம்? பெரியவங்க யார் இருக்காங்கடா அவன் கூட? யார் அது? மனம் திருந்தி வாரம்னு சொல்லுதா, என்னடா செய்யலாம்? 3 முறை என்னைய பார்க்கவா? அவள் உள்ளத்தின் ஆழம் என்ன, அது நிலைக்குமா நிலைக்காதங்கிற முடிவெடுத்து உனக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை தரேன். பொறுமையாக இருந்துக்கா மகனே. போய்ட்டு வா. ஆத்திரப்பட்டுறாத. இன்னும் 1 வாரம் கழித்து ஒரு தகவல் வரும். உடனே ஓடி போயிடாத பல்ல அழிச்சிக்கிட்டு என்னைய பார்க்கவா. கர்மசாமிக்கு
கருப்பசாமிக்கு திருப்பூர் எல்லை. தலைவன் தலைவியுமா யார் வந்திருக்கலாம்? கணவன் மனைவியுமாக யார் வந்திருக்கா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். வடிவேல் முருகனை நினைத்தேன், அத்தான் என்னென்ன வேணும்? பிள்ளைய பொம்பளை பிள்ளைய அக்கா கண்ணமுடே, நீ கண்ணமுடே. கால் வந்துட்டாங்க. ஆய் நானே அமைதியா இருங்க. ஏடி, உங்கள் அப்பன் ஆத்தா எவன் வந்தாலும் சரி என்கிட்ட நடக்காது. என் சொல்லக்கிட்டு என் பின்னால் வரல, ரோட்டில் போவையில் கூட உன்னைய தூக்கிட்டு போயிடுவேன், வந்தவனை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படி ஒரு மிரட்டி உன் பிள்ளைய தன்மையப்படுத்துறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டான். புரியுதா? இப்போ உன் பிள்ளை உன் பக்கத்துலேயும் பதில் சொல்ல முடியலை, அவங்க பக்கத்துலேயும் பதில் சொல்ல முடியலை, முடிவெடுக்க முடியாமல் வாழவா சாகவான குழப்பத்தில் உட்காந்துருக்காடா. காப்பாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. கருப்பசாமிக்கு அமைதி இல்லாத என் மனமே, வாழ்க. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போடா, ஜெயிச்சு தாரேன். உன் பிள்ளை உன் பக்கம் சேரும். வா பக்கத்தில். யாரும் மிரட்டலுக்கும் அசராத, கருப்பசாமி இருக்கான் பார்த்துக்கிடுவேன். போ. ஒருத்தன் சொன்னான், உன் கருப்பசாமி எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாப்புறம் என்னை என்னடா செஞ்சிடும்? அந்த எலுமிச்சம்பழத்தை நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன்டான்னா. யார் சொன்னான்? ஒரே வீட்டுக்குள்ளே ஜூஸ் போட்டு குடித்தான், வயத்தால் போயிடுது. 15 நாள் உள்ளே இடந்து தடுமாறி கடைசியில் 2ஆம் தரம் வந்து 100 ஜூஸ் தரேன் சாப்பிட்றியாடன்னே. வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். புரியுதா? அதே மாதிரி குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? குழந்தை இருக்கா உங்களுக்கு? வாங்க, என்ன வேணும்? குழந்தை பற்றி கேட்க வந்தது யாருன்னு நான் கேட்டேன். குழந்தை பற்றி கேட்க வந்தது. வாங்க, என்ன வேணும்? பையனுக்கு குழந்தை வேணும். கால் வந்துட்டுவாங்க. நான் புள்ளி விவரமாக கூப்பிட்றேன், நீங்கள் புலம்பிக்கிட்டு வந்து என்னைய பார்க்குறீங்க. பரவாயில்ல, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே நில்லுங்க. மாலை பிறகு போடணுண்டா கொட்டிப்பில். 2 ஒரு மாதத்தும் ஒரு நிலைப்படலை. ஒழுங்காக கும்பிட்டுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம். குமரன்னா யாரு? முருகன். முன்னொன்று கும்பிடுவியா? பக்கத்தில் வாங்க. அதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்படி கும்பிட்டும் அவன் வடிவத்தில் ஒரு குழந்தை வேணும், பேரன் வேணும்னு நினச்சமே, நடக்கலையே அப்படிங்கிற வேதனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஏன் பிளட் ரிலேஷன்லாம் குழந்தை பாக்கியம் உண்டுமே, யாருடைய குழப்பத்தில் இந்த குழந்தை பிறக்கலை, தோன்றலை அப்படின்னு சதா காலகட்ட ஆராய்ச்சி இருக்கா இல்லையா? சோசியக்காரங்களை பார்த்தா உண்டு, இன்னொருத்தரை பார்த்தா கொஞ்சம் தடையாகத்தான் நடக்கும். 2 இடம் 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு போனால் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குது. ஆனால் செய்தியில் உண்மை கிடைக்கல. உண்மையா இல்லையா?
கால் வந்துட்டு வாங்க. நீ உட்காருப்பா, அக்கா போயிட்டு வரட்டும். வாழ்க்கை என்னும் ஓடம் வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பழனிமலை முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்காங்க. தைப்பூச திருவிழாவுக்கு பிறகு குழந்தை ஜனனம் ஆயிரும். ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகான்னு பேர் வச்சுக்கான். ஜெயிச்சுட்டான். கண்ணை முடுப்பான். பக்கத்தில் வா. எங்கே வலிக்கும் அங்கே என்னென்ன மனத்தில் அங்கே இடம் வச்சுக்கோ. நெல் இந்தா இன்னிலிருந்து வலி குறைஞ்சிரும். போயிட்டு வாங்க. வீட்டில் வச்சு கும்பிடணும். உடல்நிலை சரியில்லாத மகன் யாருப்பா? இது யாரு? சரி வாங்க வாங்க, நீங்கள் நின்றுங்க. அங்கே காலில் நின்று சொல்லு. நீங்கள் விழுந்துட்டு வாங்க. நீ நில்லுக்காப்பா மகனே, நீ நில்லு. வருத்தமே படக்கூடாது. தைரியமாறு. நீங்கள் உட்காருங்க. நாற்பத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய இருப்பிடங்கள் வேறு, இப்போ இருக்கிற இடம் வேறு. என்ன அந்த நேரத்தில் நான் கருப்பசாமியும் உங்கள் குடும்பத்தில் ஒரு காலத்தில் வணங்கும் தெய்வம். உன்னுடைய தந்தையினுடைய மார்க்கத்தில் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு மகன் தற்கொலை செய்யும் அளவிற்கு ஒரு தவறுகள் நடந்துச்சு. அதனுடைய பாவத்தின் சாபத்தில் வந்து பிறந்த மகன் நீ இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க. இந்த பாவம் தீர்மானம் கேட்டேன். ராமேஸ்வரத்தில் மூழ்கி தீர்த்தமாடிய பின்பு என்னை வந்து பார்த்த பின் நான் செய்யக்கூடிய அருளாசியால் உன் உடல் நல்லாயிரும். கால் நிமிட்டு வரலாம். தைரியமாருடா, காப்பாற்றியாச்சு, நல்வழி கிடைச்சாச்சு, புண்ணியமடைவாய். கர்பசாமிக்கு இந்தா குணமாக்கி தரேன். வெற்றி உண்டு. பாப்பா பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. வந்தாச்சு, நல்லா இருக்கு. குழந்தையும் பாட்டியுமா தாயா? உன்னை யார் கூப்பிட்டு வந்தா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. மெல்ல போப்பா, மெல்லப்பா. இவரை கூட்டு போங்கண்ணே. கேளுப்பா, கேளம்மா சின்ன பொண்ணு கேளு. உன் பேர் என்ன? தேன்மொழியா? தேள்மொழியா தேன்மொழியா? அப்போ கோவப்பட்டு பேசுனா தேளுமொழியா? கால் விழுட்டா, தாத்தா கும்பிட்டா போ. சாமி, எங்கள் வீடு என்னோடய வீடு சேல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். எனக்கு அந்த பணம் வந்து சேரணுங்க. சித்திரை மாதம் வந்து சேர்ந்துடும். போய்ட்டு வா. சித்திரை மாதம் வந்து சேர்ந்துடா. போய்ட்டு வா. வாமா. சிங்காரங்கட்டு அழக்கூடாது மகனே, மகிழ்ச்சியாக போய்ட்டு வா. கேள்வி பிறந்தது எதனால், பதிலும் இருக்குது அதனால். வா பக்கத்தில். உங்கள் அப்பா அங்கே? கால் வந்துட்டு வரலாம்.
வா. நீயே கேள்வி கேட்டுக்காமா. என்ன வேணுமா? நல்ல தொழில் வேணுங்க. கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, பணம் ஒரு பக்கம் மாற்றி கொடுத்து. கடனை தீர்த்து தரேன். தொழில் 3 மாதம் கழித்து தான் உருவாக்க முடியும். அதுக்கு இடையில் வந்து இருக்கிறத காப்பாற்றி தரேன். ஏன் நான் நிறைய பேசணும்னு சொன்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்ன, உன் வீட்டுக்காரருடைய மனதை கொஞ்சம் திருப்பி உன் பக்கத்தில் கோவப்படாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி விட்டு ஜெயிச்சுக்கோ. வா. கருப்பசாமிக்கு வீட்டில் ஒரு நோயாளி கிடக்கான், அவனை காப்பாற்றி தரணும்னு கேட்டுருந்தது யாருப்பா? கால் நின்று வரலாம். இன்னொரு தரம். அன்னம் பூவே மண்ணொடு கிளியே இல்லி குடமாடு எருமையரி அன்னர் தலையிடை. வா. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உட்காருங்க. 2 கட்டா மனநிலையோடு நிற்கிறீங்களா? பாலத்து ஜோசியனை போய் பார்க்கும்போது கிரகம் இப்படியெல்லாம் இருக்கும், எந்திரிச்சு நடமாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ பொல்லாத நேரம் 20ஆம் தேதி வரை இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஜாதகத்தில் இடம் இருக்குது. வரக்கூடிய ஜனவரி மாதம் 20ஆம் தேதி எனக்கு போட்டால் வேண்டாம். அதுக்கு பிறகு உன் பிள்ளைக்கு தெளிந்த ஆரோக்கியமும் மனத்தெளிவும், என்ன தெளிவு? மனத்தெளிவும் கிடைத்து தெளிவாக என்னைய பார்க்க வர்றதுக்கு நான் வர வச்சுருந்தேன், காப்பாற்றி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்? தொழில் உனக்கு புதுமையாக உருவாக்கி தரேன். அது வியாபார ஸ்தாபனமாக இருக்கும். ஏன் பேரை போட்டு நடத்திக்கா. பக்கத்தில் வா. இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா. வலியெல்லாம் போயிடும். போயிட்டு வா. கர்ப்பசாமிக்கு பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்க வந்தது யார்? யாருடைய திருமணம்? கால் வந்துட்டு வா. எத்தனை வயசாச்சு? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டியா? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. யார் சாமி நீங்கள்? கருப்பராயன் எங்கே இருக்காரு? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே இருக்கார். ஒரு பள்ளத்துக்குள்ளே இருப்பார்னு நினைக்கிறேன். ரோட்டை ஒட்டி பள்ளத்துக்குள்ளே இருக்கார். 1 2 3 4 5 6 7 9 சாமி இருக்காதுல்ல. கால் வந்துட்டு வா. வந்த உடனே ஆடுது. எப்பப்பா நீ நினைக்கிறது தான் நான் நடத்தணும்னு எனக்கு நான் அவசியமா? நான் தானே வாழ போகிறேன். நீங்கள் தான் மனத்தை மாற்றணும். என்னையே மனத்தை மாற்ற சொல்லுது நீ? அப்படி உன் பிள்ளை உன்னை கேட்டான். கால் வந்துட்டு வா. அப்படி பிள்ளைய காதலிச்சா நம்ம ஈஸியாக கல்யாணம் முடிச்சுக்கலாம். என்னல தம்பி, அப்படி தானே நினச்சே நீ? செவுட்டு அடிச்சு விட ராஸ்கல் உன்னை. உன் பிள்ளை உன்னை மீறி வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை இருக்குடா. போக விடாமல் நிறுத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மன மகிழ்ச்சியோட மரியாதையான கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. கூப்பிடு கருப்பசாமியே. வாடா மகனே, யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். வா. ஏய், இந்த கனியை நீ வீட்டுக்குள்ளே கொண்டு போனோடனே அவன் மனநிலைகளில் அவன் மேலே இருக்கிற பற்று குறைஞ்சிரும். அப்படி மெல்ல மெல்ல பெற்றோர்களே தஞ்சம் என்று திரும்பி விட்டாள். ஓடு, சாப்பிட்டு போ. பட்னியாக போனோன்னா அதனால நடக்காது. வயிறார சாப்பிட்டு போயிடா. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அதே கேள்விக்கு இன்னொரு ஆள் இருக்கலாம்ல. யாரு? வாங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத.
பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே.